கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு நாங்கள் 3 பேருமே எங்களோட நேமோட ஃபஸ்ட்டு லெட்டரோட டிஷர்ட் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு தான் கிளம்புனோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புனோம். ஏன்னா போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய க்யூ நிற்குமா, அதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு மார்னிங் 6 o'clock கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு 8:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் பார்த்தீங்களா எங்கள் ஊரில் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு பாருங்களேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கே பார்த்தாலுமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் நிறைய இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த சீனரியை நாங்கள் ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்துச்சோம். அந்த டைம் நாங்கள் போகிற டைமு கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தனால அந்த நேச்சுரல் லுக்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக தான் போனோம். ஏன்னா போட்டிங் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பெரிய க்யூவாக இருக்குமா, அந்த க்யூவில் நின்று போகிறதுக்கே டைம் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் சரி நம்ம சீக்கிரம் போகிறோமே, சீக்கிரம் போய் ரீச் ஆகிடும்னு போய் பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ ஃப்ரெண்ட்ஸ். க்யூவை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ 1 கிலோமீட்டருக்கு மேலே க்யூ நின்றுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் அப்புறமா 8:30 அங்கே வெயிட் பண்ண நின்று நாங்கள் 1 தான் போட்டில் ஏறினோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மேலே தான் போட்டில் ஏறி 1:30 தான் நாங்கள் அந்த இடத்தையே ரீச் ஆனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாட்டு நல்லா இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், வீடியோஸ் எடுக்கிறது என்ன, ஃபோட்டோஸ் எடுக்கிறது என்ன. அங்கே போனோன்னா ரொம்ப குஷி ஆகிட்டோம். ஏன்னா குமரியில் இருந்துட்டு நம்மளோட கண்ணாடி பிரிட்ஜை பார்க்காம இருந்தால் எப்படி. அங்கே போய் ஃபுல்லாக வள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்குறது, அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தூரத்துலேருந்து இதோட வியூவை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் அந்த பிரிட்ஜு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போய் அங்கே ஒரு ரவுண்டு சுற்றியெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா போட்டில் தான் நாங்கள் விவேகானந்தர் பாறைக்கு போவோம். இப்போ என்னன்னா நம்ம பிரிட்ஜு போட்டனால இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு ஈஸியாகவே மூவ் ஆகலாம். ஒன்லி பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு தான் நம்ம போட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மெமரிஸ்க்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்.
கிளாஸ் பிரிட்ஜில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா பக்கத்துலேயே ஆரல்வாய் மொழியில் ஒரு ஃபேமஸான சர்ச் இருக்குது. சரி அங்கே போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போகலான்னு நாங்கள் போகிற வழியில் எடுத்த கிளிப்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேச்சுரலாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து அப்படியே நாங்கள் போகும்போதே அந்த சீனரியை நல்லா ரசிச்சுக்கிட்டே போனோம். காத்தாடி மரங்கள் நாங்கள் சின்ன வயசில் பஸ்ஸில் போகும்போது நிறைய இதை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவ்வளோவா பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இப்போ ட்ரெயினில் தான் போகிறனால இந்த மாதிரி வியூ எல்லாம் அவ்வளோவா பார்க்க முடியல. நாங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். அந்த இடம் நல்லா இருந்துச்சு. அப்புறமா இதுதான் அந்த சர்ச்சு, தேவசகாயம் பிள்ளை சர்ச். Usa na terra tova